வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீஹேண்ட் ஸ்கெட்சிங்கில் ப்ராப்ளம் நம்பர் 5 பார்க்கலாம். முன்னாடி போட்டிருந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தெரியும். இந்த சம்மில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, லெஃப்ட் சைட் வியூ அண்ட் தென் ரைட் சைட் வியூ எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற இந்த 3D டயக்ராம். ஆரோ ஹெட் கொடுத்துருக்கிறது தான் நமக்கு தேவையான ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது எந்தெந்த சர்ஃபேஸ் தெரியும், உங்கள் ஐபீமுக்கு பெர்பெண்டிகுலராகவும் கொஞ்சம் இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸும் தெரியும், பேரலாக இருக்கிறது தெரியாது. அப்போ எது தெரியும்? இந்த கலர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் தெரியும். இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இது 60, அப்புறம் இது 45, அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10. அப்போது ஒரு எல் காமிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த இன்க்ளைன்டு சர்ஃபேஸுடைய வேல்யூ வந்து நமக்கு டைரெக்டாக கொடுக்கல, இன்டைரக்டாக இருக்குது. அதாவது இங்கே பாரு, இங்கேருந்து இதோடைய ஹைட் வந்து 55. அப்போ கிரவுண்டில் இருந்துன்னா 55 + 10, ஏன்னா இதோடைய திக்னஸ் 10 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கேருந்து டோட்டல் ஹைட் 65ல் இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்க, அங்கே அந்த பாக்ஸை வரைஞ்சி முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது அந்த ஹோல் வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ஹிடன் எட்ஜஸ் ஃபார்ம் ஆகிருந்திருக்கும். அதை காமிக்கணும். ஆக்சுவலி அதை வந்து லெஃப்ட் சைட் வியூவிலேருந்து பார்க்கும்போது சர்க்கிள் மாதிரி தெரிஞ்சிடும். அதே இது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது ஹோல் தெரியாது. சரியா? ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறோம், பெர்பெண்டிகுலராக இருந்து பார்க்குறோம். ரைட். அந்த ஹோலுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து 25 ஹைட் தான் ஹோலுடைய சென்டர் ஆக்சிஸ். கரெக்டாக ஹோலுடைய சென்டர் ஆக்சிஸை கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கடுத்து அதோட டயமீட்டர் என்ன, 12. அப்போது சென்டர் ஆக்சிஸ்லேருந்து மேலே 6, கீழே 6ல் அந்த ஹிடன் எட்ஜஸ் வரப்போகுது. அதை என்ன பண்ணிக்கோங்க, சென்டர் ஆக்சிஸ்லேருந்து மேலே 6ல் ஒரு டாட்டட் லைன், கீழே ஒரு டாட்டட் லைன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு கட் இருக்குது. இந்த கட்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, இங்கேருந்து இது வரைக்கும் 12, அதுக்கடுத்து 8 ரேடியஸ். அப்போ 12 + 8 20. அப்போ 20 ரேடியஸில் உள்ள என்ன இருக்குது, ஒரு எட்ஜ் இருக்குது. அது நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது தெரியாது. அப்போ நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் 20 போயிட்டு அங்கே என்ன பண்ணிடுங்க, ஒரு எட்ஜ் காமிச்சிருங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் வியூ முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து வெர்டிகலாக ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. டாப் வியூ போட்டு முடிச்சிடலாம். ரைட். டாப் வியூவில் எதெல்லாம் தெரிய போகுது, இந்த க்ரீன் கலராக இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ் தான் தெரிய போகுது. அதோடைய வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வரைய ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரொஜெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ரைட். இப்போ நான் இந்த எல் வரைய போகிறேன். இங்கே பாரு, இதோடைய லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 52 இருக்குது. சரியா? நீ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு 35 மட்டும்தான் தெரியும், இந்த லென்த் ஒன்று தெரியாது. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் 52. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதனால் ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க 52 லென்த்துக்கு. அதோடைய வித்து வந்து தெரியும் நமக்கு 10 அப்படிங்கிறது. அதுக்கடுத்து 35 டிஸ்டன்ஸில் இந்த எட்ஜ் தெரியும். டாப்ல இருந்து பார்க்கும்போது அந்த எட்ஜை காமிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த பவுண்ட்ரி இங்கே பாரு, இங்கேருந்து இந்த லைன், அடுத்து இந்த லைன், இங்கே ஒரு ஆர்க் இருக்குது. அந்த ஆர்க் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்குது. ரைட். எனிஹோ அதை கடைசியாக போடலாம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்ரு பவுண்ட்ரி மட்டும் போடுங்க. இந்த லைன், இந்த லைன், அப்புறம் கேப்பு, இந்த லைன், அப்புறம் திஸ் லைன், 60 டிஸ்டன்ஸுக்கு திஸ் லைன். ரைட். ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கடுத்து இந்த ஆர்க், இந்த சர்க்கிள், இந்த கட் இருக்கு இல்லையா, அதை காமிச்சிடலாம். இங்கேருந்து இது வரைக்கும் 12 டிஸ்டன்ஸுக்கு ஹரிசன்டலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலேயும் போட்டுக்கோங்க, கீழேயும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதோடைய ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டயமீட்டர்னா 16. ப்ரோ சர்க்கிளில் வச்சு 16க்கு என்ன பண்ணிடுங்க, டயமீட்டரில் ஒரு ஆர்க் வந்து காமிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரேடியஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு காம்பஸ் வச்சு ஆர்க் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூவில் நம்ம ஏற்கனவே அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், அந்த இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். ரைட். எனிஹோ இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து டாப்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஹோல் தெரியாது. சரியா? இந்த ஹோலுடைய பொசிஷன் என்ன, இந்த வால்ல இருந்து இங்கே வரைக்கும் 20. அப்போ 20 டிஸ்டன்ஸில் சென்டர் ஆக்சிஸ் காமிச்சு மேலேயும் கீழேயும் 6க்கு அதோடைய டாட்டர் லைன்ஸை காமிச்சிருங்க. ஓகே, டாப் வியூ முடிச்சிட்டோம். இப்போ நேமிங் கொடுத்துருங்க, ஃப்ரண்ட் வியூ, அதுக்கடுத்து டாப் வியூ. இப்போ நம்ம சைட் வியூ போகலாம். ஆக்சுவலி எந்த சைட் வியூ நமக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடை வரைஞ்சிருங்க. இங்கே பாருங்க, ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரண்ட் வியூலேருந்து எல்லா தேவையான ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இங்கேருந்து நான் பார்க்குறேன், எதெல்லாம் தெரியும், இந்த ப்ளூ மட்டும்தான் தெரிய போகுது. சரியா?
ரைட். இப்போ இதோட லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாரு. நீ லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குற 52. 52க்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுரு. அதுக்கடுத்து என்ன பண்ண, இங்கேருந்து இது வரைக்கும் 45. 45 ஆக்சுவலி இந்த 10, அதுக்கப்புறம் இந்த மேலே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 45 - 10 35. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் தெரியும். அதனால 45க்கு டேரெக்டாக ஒரு லைன் போட்டுருங்க. அதுக்கடுத்து இன்க்ளைண்டாக ஒரு லைன் இருக்குது. அதுக்கு ஆங்கிள் கொடுக்கல, லென்த்து கொடுக்கல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே வெயிட்டிங்கில் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் வந்து பாருங்கள் 10 + 55. ஸோ 65க்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் போடு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ஷன் லைன் வேறு நமக்கு இருக்குது. அதனால் நீங்கள் வேல்யூஸ் கூட பார்க்க தேவையில்லை, டக்குன்னு போட்டுடலாம். 65க்கு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 35க்கு ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டுக்கோங்க, இந்த லைனை. இப்போ இந்த பெயிண்டையும் கனெக்ட் பண்ண, சூப்பர், கிடச்சிருச்சா? ரைட். அதுக்கப்புறம் என்ன தெரியும், இந்த பாட்டமில் இருக்கிற இந்த எட்ஜ் கன்ஃபார்மாக கண்ணுக்கு நல்லா தெரியும், அதை காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்டிக்கல் எட்ஜ் இங்கே பாரு, 18 டிஸ்டன்ஸில் இந்த வெர்டிக்கல் எட்ஜ் ரெண்டு பக்கமும் தெரியும், அதை காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது தெளிவாக தெரியும், அதை காமிச்சிருங்க. அதை காமிக்கிறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் வியூலேருந்து வரைஞ்ச ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். லீனியர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். சர்க்கிளுடைய லீனியர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, 20 கொடுத்துருக்காங்க, சரியா? ரைட். அந்த 20 டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருங்க, அவ்வளோதான். சூப்பர். இப்போ நம்ம ஃபர்தராக எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் வியூக்கு வர போகிறோம். ரைட் சைட் வியூ இங்கே தான் இருக்கும், ஃப்ரண்ட் வியூவுக்கு இடது பக்கத்தில் இருக்கும். ரைட். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷனுடைய பேசிக்ஸ் பழைய வீடியோஸில் இருக்கும், அதை பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒன்ஸ் அகெயின் ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, தேவையான ப்ரொஜெக்ஷன்ஸை. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மேன் நிற்கிறாரு, இந்த மேனுடைய ரைட் சைடு. அப்போ உங்களுக்கு என்னதான் தெரியும், இந்த பின்னாடி இருக்கிற அந்த பெரிய சுவர் மட்டும்தான் தெரியும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ் சுத்தமாக தெரியாது, ஆனால் அங்கே இருக்குது. அப்போது அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா டாட்டர் லைன்ஸில் காமிக்கணும். ஓகே, அது எப்படி பண்ணணுன்றது இப்போ பார்த்துடலாம். ஆக்சுவலி எப்பயுமே அவுட்ரு பவுண்ட்ரி டார்க்காக தான் இருக்கும், அதனால் அவுட்ரு பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் 52. அதுக்கப்புறம் இந்த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 55 + 10 65. ஆல்ரெடி ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் வந்துடுங்க, இது வந்து 45. அடுத்து இந்த லீனியர் டிஸ்டன்ஸ் 35, இதுதான் அங்கே காமிச்சிருக்கேன். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுங்க. சூப்பர். இப்போ பாரு, இந்த பாட்டமில் இருக்கிற இந்த எட்ஜஸ் வந்து நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது தெரியாது. அதாவது இந்த கொடுத்துருக்கிற ஆரோ ஹெட்டுக்கு ரைட் சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, அப்போது இந்த எட்ஜ் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. அதை எப்படி காமிக்கணும், இந்த மாதிரி காமிச்சிடணும் டாட்டட் லைன்ஸில், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ரெண்டு வெர்டிக்கல் எட்ஜும் தெரியாது, 18 டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா, அதுவும் தெரியாது, அதையும் காமிச்சிருங்க. அதுக்கடுத்து சர்க்கிள் வந்து நம்ம பின்னாடி இருந்து பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியும், சர்க்கிளாகவே தான் தெரியும். அதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தேன் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ தூரம், 20. 20ல் என்ன பண்ணிடு, ஒரு சர்க்கிளை காமிச்சிரு, அவ்வளோதான்ப்பா. அப்புறம் ஃபர்தராக டைமென்ஷன்ஸ் எங்கெங்கே மார்க் பண்ணி காமிக்க முடியுமோ அங்கங்கே மார்க் பண்ணி காமிச்சிருங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர். யூ கேன்.